எனக்கு இனிமேல் உதவி செய்கிறவங்க நன்றாக இருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்தவர்களும் இனிமே செய்ய போவர்களும் நலமாக எனக்கு இனிமேல் உதவி செய்கிறவங்க நன்றாக இருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்தவர்களும் இனிமே செய்ய போவர்களும் நலமாக இருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்தவர்களும் இனிமே உதவி செய்பவர்களும் நலமாக இருக்க வேண்டும். அ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம். சரி. ஓம் அண்ணாசாமி தான். ஆ உ இ ஓ ஏ இம் 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 ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. இந்த ஆ உ இ ஓ ஏ இம் அப்படின்னா என்னதுன்னா, ஓங்காரத்தை அகரம் முகரம் மகரம்னு சொல்லுவோம். அதை சித்தர்கள் தங்கள் தவசக்தினால் உயிர்த்துணர்ந்து 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க. அதில் சிறப்பானதான் 6 குறியீடுகள் ஆ உ இ ஓ ஏ இம். இதை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே சொன்னால் போதும், வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. மனசுக்குள்ளே சொல்லலாம், எங்கே வேணால் சொல்லலாம். குறிப்பாக மாணவர்கள் மனசுக்குள்ளே சொல்லியிருந்தால் போதும், எந்த சூழ்நிலையும் சொல்லிகிட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். மனசெல்லாம் ஒருநிலைப்பட்டு ஆழ்ந்த நிலையில் எப்பவுமே தெய்வ சக்தியோடு சிதறதோட நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். அதுக்கு இன்னொரு எளிய பயிற்சி இருக்குது, அது என்னன்றதை கவனிக்கலாம். பள்ளிக்கூட குழந்தைகளுக்காக நிறைய பயிற்சிகள் நம்ம இந்த சிதறுடைய யோகதண்டம் மூலமாக பயன்படுத்துறது எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்குறோம். யோகதண்டம் இல்லாத சூழ்நிலையில் குழந்தைங்க ஒரு பென்சில் அப்புறம் ஸ்கேலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தங்களுடைய தவசக்தியை அதிகரிக்குது, எப்படி ஞாபகசக்தியை கொண்டு வரதுன்றதெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆள்காட்டி விரலை இணைச்சி வச்சுருந்தால் அவங்களுடைய தெய்வசக்தி தவசக்தியெல்லாம் எப்படி ஒன்று சேருதுன்றதை நம்ம பல முறை சொல்லி கொடுத்துருக்குறோம். இது 3 வயது குழந்தையிலேருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்த முடியும். எப்படின்றத இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இது என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம். இந்த ஒளிவட்டத்தை வெளிநாடுகளில் சிறப்பு கேமரா, கெப்லியான்ற கேமரா மூலம் நம்மளை சுற்றி இருக்கிற மனோசக்தியை படம் எடுத்து காமிக்கிறாங்க, ஆன்ம சக்தியை. அப்போ அவங்கவுங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த வண்ணங்கள்லாம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அதனால் இந்த கேமரா போன்றவையெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் கோயில்களில் சித்தருடைய திருவுருவங்கள் படங்களாக வரையும் போது இந்த மாதிரி ஒளிவட்டங்களை சாமி படத்துக்கு பின்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒளிவட்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். கோயிலில் திருவாச்சின்னு சாமிக்கு பின்னாடி வைப்பாங்க, பிரபைன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஒளிவட்டத்தை ஆறாப்பவர்னு சொல்லுவாங்க, அதை குறிக்கிறது தான் இது. இது மட்டும் இல்லை, நாம் தினம் சாமி கும்பிட்றதுனால, தியானம் பண்ணுறதுனால, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறதுனால, நல்ல உணவு, நல்ல சூழ்நிலை, காற்று வசதி, பிடிச்ச பாடல்களை ரசிக்கிறது, இயற்கையாக இருக்குது, அப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் நம்முடைய உடம்புலேருந்து தெய்வ சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டாலும், பொதுவாக நம்ம காலையில் எழுந்துச்சி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம், அப்போ நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். இந்த மன நிம்மதியை ஒரு கிலோ அளவு சக்தின்னு வச்சுக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த மனசக்தி, அந்த தெய்வ சக்தி குறைஞ்சி போது நம்ம சாதாரணமாக இருக்கிறோம். வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் சரி, யோகா தியானம் பண்ணாலும் சரி, அதுக்கு அப்போ வந்த சக்தி எங்கே போச்சு அப்படின்னும் போது தான்
அந்த மாதிரி நம்முடைய விரல்கள் வந்து வெளியே சக்தி போகிறதுன்ற சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த விரல்களை இணைத்து வைத்து பல்வேறு முத்திரைகளை பயிற்சியாக கொடுத்தாங்க. அந்த முத்திரைகளை பயன்படுத்தும் போது நோய்களை வராமல் தடுப்பதற்கும் வந்த நோய்கள் குணப்படுத்துவதற்கும் நிறைய பயிற்சிகளை யோக முத்திரன்ற முறையில் சித்தர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதில் வந்து இப்போது இதுவரையும் யாரும் குறிப்பிடாமல் இருந்தது, நமக்கு தினம் சாமி கும்பிட்றோம், அப்போ நிம்மதியாக இருக்குது. ஏன் அந்த நிம்மதி தொடர்ச்சியாக இல்லை? இப்போ ஒரு நல்ல உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு பசி போய் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அது வயிறு ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சக்தி குறைஞ்சி போயிடும். ஆனால் தெய்வ சக்தின்றது குறையுமா? குறையக்கூடாது இல்லை. இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது வருது தெய்வசக்தி. கோயிலில் போய் சாமி கும்பிட்டா தெய்வசக்தி வருது. வெளியே வந்தால் எப்படி குறைஞ்சி போகுது? அப்படி குறையாமல் தடுக்கிறதுக்கு தான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த விரல்கள்லேருந்து சக்தியை இணைத்து வைத்து எப்படி பாதுகாக்கிறதுன்ற ஒரு வழிமுறையை கடைபிடிச்சாங்க. வெளிநாடுகளில் நம்முடைய விரல்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய சக்திகளை படமே எடுத்து காமிக்கிறாங்க. அந்த விரல்களுக்கும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் நோய்களுக்கும் தொடர்பு இருக்கின்ற முறையில் பல்வேறு பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் முத்திரைகள்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இவங்க வந்து இந்த மாதிரி விரல்களை வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னா, இடது உள்ளங்கை, இந்த லெஃப்ட் ஹேண்ட் இடது உள்ளங்கை வந்து தரை அப்படியே வைங்க, அப்படியே இடது உள்ளங்கை வந்து தரையில் இருக்குது, வலது தரையை பார்த்த மாதிரி இருக்குது, வலது உள்ளே வானத்த மாதிரி இருக்குது. அப்படி வச்சுருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய தெய்வசக்தி சேமிப்பாகும். நம்மக்கிட்ட வரக்கூடிய தெய்வசக்தி எங்கேயும் போகாது. அந்த விரல்களை இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு சேமிப்பாகும். இப்போ இதை ஒரு சோதனை செஞ்சு பார்க்கலாமா? கையை எடுத்துருங்க, சாதாரணமாக எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக விளையாடுவோம். உன்னை மயக்கம் அடைகிற வைக்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம அப்படியே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஒரு குருன்னு உணர்வு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி விளையாடி இருக்கீங்களா? நீங்கள் விளையாடணும் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் விரலால். இப்போ இந்த மாதிரி எப்படி செய்யும் போது பொறுமையாக அப்படி ஒரு விரலாக செய்யும் போது இந்த விரலில் ஒரு குருன்னு இந்த இடத்துல ஒரு உணர்வு தெரியும். எந்த விரலில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வருதுன்றதை கவனிங்க. எந்த விரலில் வருது? மெதுவாக எப்படி இருக்கு? கேர் ஆகிற மாதிரி. எந்த விரல் வச்சா? இந்த விரல் ஆள்காட்டி விரலா? தமிழில் என்ன பேர் அது விரலுக்கு? ஆள்காட்டி விரல். இங்கிலீஷில் 4 ஃபிங்கர். என்ன? FORE, FUR இல்லை, FORE 4 ஃபிங்கர். ஓகே, உனக்கு எப்படி இருக்குமா? தெரியலையா? சரி இருக்கு. இந்த விரல் ஆள்காட்டி விரல்ல ஒரு கேராக இருக்கிற மாதிரி. சரி, பொறுமையாக கவனிச்சிங்கன்னா தெரிய வரும். என்ன, இப்போது நம்ம மூச்சு வந்து எப்படி போகுது கவனிக்கலாமா? இப்போது கையை மட்டும் அப்படி நேராக நீட்டுங்க. இப்போது மூச்சு வந்து நமக்கு சாதாரணமாக 2 பக்கமாக போகும் இல்லையா? 2 மூச்சு நிற்போங்க. இப்போ எந்த கையை வச்சுக்கிங்களோ அதுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு கவனிங்க. ஒரே பக்கமாக போதா, 2 பக்கமாக போதா? கொஞ்சம் கவனிங்க. இருங்க, குழந்தைங்க சொல்லிட்டோம், நீங்கள் அவசரப்படாதீங்க, அவங்களுக்காக தான் பயிற்சி. ரைட் ஹேண்ட் சைடு மூச்சு போதா? நீ சொல்லுமா. 2 சைடு போதா? சரி, கொஞ்ச நேரம் கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கவனிங்க மூச்சை. இல்லை கை மாற்றி பாருங்கள். கொஞ்ச நேரம் கவனிங்க, மூச்சை கவனிங்க. ஏதா அந்த பக்கம் போதா உங்களுக்கு? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கவனிங்க அப்படியே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கவனிங்க. சரி, கையை மாற்றி பாருங்கள். கையை மாற்றிட்டீங்களா? இப்போ எப்படி போகுது பாருங்கள்.
எந்த பக்கம் போகுது கவனிங்க. மூச்சு இழுத்தெல்லாம் விடக்கூடாது, தானாக போகும், கவனிக்க அப்படி. இப்போ எப்படி இருக்கு? எந்த பக்கம் போகுது உங்களுக்கு? நேராக போகுது. இடது கையை உயரமாக வச்சுருந்தா வலது பக்கம் மூச்சு போகும், வலது கையை உயரமாக வச்சுருந்தா இடது பக்கம் மூச்சு போகும். அதுக்கு எப்பவுமே கையை உயரமாக வச்சுக்க முடியும். அதுக்கு தான் வந்து சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இந்த யோக தண்டத்தை வச்சு உட்காரதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. சரியா? இப்போ கவனிங்க, மூச்சை நிமிர்ந்து உட்காருங்க, மூச்சு இழுத்தெல்லாம் விடாதீங்க, சாதாரணமாக உட்காருங்க. மூச்சை கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போ எந்த பக்கம் மூச்சு போகுது? ரைட் சைட் போகுதா? வெரி குட். உங்களுக்கு? சரி, கொஞ்ச நேரம் கவனிங்க. நீங்கள் இப்போ மூச்சை கவனிங்க, எந்த பக்கம் போகுதுன்னு. நீங்கம்மா எப்படி போகுது மூச்சு? மூச்சு கவனிச்சுன்னா மாறி எப்படி? இப்போ இந்த கையை உயரமாச்சு அந்த பக்கம் போகுது, அந்த கையை உயரமாச்சு அந்த பக்கம் போகுது. சரியா? இப்போ இதுக்கு பேர் தானே அது மூச்சு மாறுது, சரக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளை வந்து எப்படி இருக்குது, வலது இடது, லெஃப்ட் ரைட்டுன்னு 2 பகுதியாக இருக்குது. அப்போ நம்ம இப்போது நீங்கள் வலது கையில் யோகா தண்டை வச்சுருந்தா உங்களுக்கு இடது பக்கம் மூச்சு போகும். இடது பக்கம் மூச்சு போனால் உங்களுக்கு டென்ஷன், கோபம்லாம் எரிச்சலாக வரும். எல்லோரும் மொபைல் அலைபேசி எப்படி பேசுகிறாங்க? எந்த கையை வச்சு பேசுகிறாங்க? ரைட் சைடு. இதுதான் ரைட்டில் வச்சு பேசுனா என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு மூச்சு வந்து வேலை செஞ்சால் நமக்கு டென்ஷன், கோபம் எல்லாருக்கும் வந்துருக்கும். அதனால் உலகத்தில் எல்லாரும் ஒரு கோபத்திலேயே வாழ்ந்துருக்காங்க. இனிமேல் மொபைல் எல்லாம் உங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி என்ன பண்ணணும், இடது கையில் தான் பயன்படுத்த சொல்லணும். சரியா? யோக தண்டத்தை இடது கையில் வச்சாக்கா நமக்கு என்ன ஆகும், வலது பக்கம் மூச்சு போகும். அப்படி வலது பக்கம் மூச்சு போனால் அறிவு நல்லா வேலை செய்யும், தைரியம் நிறைய வரும், ஞாபகசக்தி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சித்தர்கள் தவசக்தி அதிகரிக்கவும் நம்முடைய மனநிலை நல்ல முறையில் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி யோகா தண்டத்தை இடது கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் இதை எப்பவுமே கையில் வச்சுக்க முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஆள்காட்டு விரல் பயிற்சியை கொடுக்குறோம். சரியா? இந்த விரலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த யோகா தண்டத்துக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். சும்மா சாதாரணமாக நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நெஞ்சில் வச்சுக்கலாம், இப்படி வைட்டுங்க, இப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்ன இப்படி வச்சுக்கலாம். தூங்கும்போது இந்த மாதிரி நெஞ்சு மேலே வச்சு தூங்கலாம். இல்லை நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் ஸ்கூலில் டியூஷன் டேபிள் இருக்குது, டேபிள் மேலே வச்சுக்கலாம். வேறு எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ ட்ரெயினில், பஸ்ஸில், காரில் ரொம்ப நேரம் போகிறோம்னா ஒன்றும் செய்ய முடியாது அந்த நேரத்தில். ஆனால் இந்த மாதிரி விரல் வச்சு போனால் உங்களுடைய இயல்பாக உங்களுக்குள்ளே இருக்க பயோ மேக்னெட்டிக் பவர்னு சொல்லுவாங்க, ஜீவகாந்த சக்தி என்ன ஆகும், சேமிப்பாகும். ரொம்ப எளிமை. நீங்கள் எதுவுமே செய்யாமல் எல்லாமே கிடைக்கணும்னா இதுதான் ஈஸியான வழி, சுலபமான வழி. சித்தர்கள் சொன்னது ஆள்காட்டு விரல் ரகசியம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாக இதை பயிற்சி 24 மணி நேரம் பெண்கள் செய்யலாம். ஆண்கள், பெண்கள், 3 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே இந்த பயிற்சியை செஞ்சால் உங்களுக்கு ஞாபகசக்தி நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். சரியா? நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெற்றிலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.